அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் குப்தா பிரியாணி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போன்லெஸ் எடுத்த மட்டனுங்க. அதே அளவுக்கு நம்ம தேங்காய் வச்சுக்கணும். எவ்வளோ நம்ம கறி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் வச்சுக்கணும். அது கூட மசாலா பாருங்கள். பொட்டுக்கடலை 2 மெச்சக்கரண்டி வச்சுருக்கேன். கசகசா 1 மெச்சக்கரண்டி வச்சுருக்கேன். கசகசா இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும் வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு 5-6 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் 1 பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணுங்க. தேங்காவை சின்ன கீத்தாக நம்ம கீறி வச்சுக்கணும். அப்போ தான் உடனே நல்லா அரையும். கறியை சேர்த்துக்கிடக்கூடாதுங்க. இதோட இது நம்ம ட்ரையான வசதி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துக்கலாம். நான் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் போட்டிருக்கேன். இதில் மசாலா சாமான்லாம் பாதி எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயுமே மீதி பாதி இருக்குல்ல, அதுக்கு சேர்த்துக்கணும். மீதியை வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பாதி பாதி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பல்ஸ் வச்சு சுற்றிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம கறி போட்டால் நல்லா அரையும். நான் தெளிவாக காமிக்கிறேன், அதனால தான் ஒன்றுனா உங்களுக்கு தெளிவாக காட்டிகிட்ருக்கேன். இன்னும் பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆனாக்கா நமக்கு குப்தா விட்டு வராது, ஷேப் நல்லா வராது. தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரமாக இருக்கும், பார்த்துக்கணும். மல்லித்தூள் 1/2 மெச்சக்கரண்டி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு தேவைக்கான போட்டுக்கணும், கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கறியெலாம் மசாலா சாமான் எல்லாத்துலேயும் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பாக நல்லா அழகாக வச்சுக்கணும். நம்ம பிளேட்லேயே எண்ணெய் தடவிக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அந்த அந்த குஃப்தாவை பாருங்கள், எப்படி சின்ன பீஸாக நான் ஊட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள். குஃப்தா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது முதல் நாளே நான் செஞ்சு வச்சுக்கிறேன். மறுநாள் பிரியாணி செய்யணுன்னா முதல் நாளே இது செஞ்சு வைக்கணும். வேலை நிறையா இருக்கும் அதில். அன்றைக்கே நம்ம செஞ்சு அன்றைக்கே நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது. முதல் நாள் செஞ்சு வறுத்து எடுத்து நம்ம ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டுருணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு மறுநாள் செஞ்சால் ரொம்ப நமக்கு வேலை கம்மியாக இருக்கும். அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ணுன்னாக்கா ரொம்ப வேலை நிறையா வரும். நமக்கு டைம் ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும், பெருசாலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் செஞ்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஊட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ சின்ன பீஸாக ஊட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஃபேனில் ஆயில் ஊற்றிருக்கேன், சூடாகிடுச்சு. சூடான பிறகு நம்ம குப்தாவை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டணும். வறுத்து எடுத்து ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மறுநாளைக்கு நான் செய்ய போகிறேன். நான் பிரியாணி வீடியோ நிறையா போட்டேங்க. அதனால் குஃப்தாவுக்கு எப்படி சேர்க்குறது, பிரியாணியில் சேர்க்குறது, எப்படி வறுக்கிறது, இதை தான் நான் காமிக்கிறேன் இப்போ முக்கியமாக உங்களுக்கு.
இது நல்லா தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதேமாதிரி நீங்கள் குப்தா பிரியாணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் குப்தாவை. பாருங்கள், லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சும்மா சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பிரியாணி செய்ய போகிறேன், அதை அப்போதைக்கு நான் காமிக்கிறேன். எப்படி சேர்க்குறேன்னு, பிரியாணியில் எப்படி சேர்க்குறேன்னு நான் காமிக்கிறேன். பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் வந்து வெங்காயம், தக்காளி, மிளகா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மல்லி புதினா எல்லாம் போட்டு நான் வந்து நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து குப்தா போட்டுக்கிறேன். குப்தா பிரியாணி வீடியோ நிறையா போட்டிருக்கேங்க. அதனால் குப்தா எப்படி சேர்க்கணும், எப்படி வறுக்கணும், எப்படி செய்யணுங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. தயிர் வந்து 200 கிராம் தயிர் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ பிரியாணிக்கு அரிசிக்கு நான் இது செஞ்சுருக்கேங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை தான் அரைச்சி குப்தா செஞ்சேன். இப்போ வந்து 1/2 கிலோ வந்து மட்டன் தனியாக வேக வச்சு நான் அதை சேர்த்துக்கிறேங்க. நான் எப்போதும் குப்தா மட்டும் நான் செய்ய மாட்டேன், மட்டனை சேர்த்து செய்வேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. சில பேர் குப்தா மட்டும் போடுவாங்க, நான் வந்து மட்டனை சேர்த்து தான் செய்வேன். உப்பு தேவைக்கெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருவோம். நல்லா ஜூஸ்லாம் ஏறணும் அதில் குப்தாவில். இப்போ நான் வந்து இதுலேயே நான் தண்ணி ஊற்ற மாட்டேங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுருவேன். திருப்பி குப்தா மட்டன் எல்லாத்தையும் எடுத்துருவேன், கிரேவியோடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் அதுக்கு பிறகு நான் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன் பாருங்கள், ஊற்றுறேன் 3 பழம். அதுக்கு பிறகு தான் நான் தண்ணி சேர்த்துக்குவேன். தண்ணி சேர்த்து அரிசி போட்டு திருப்பி அரிசிலாம் ஒன்று சேர்ந்து வரேன் பாருங்கள், பிரண்டா மாதிரி வரும். தம் போடுற ஸ்டேஜில் மீதி வந்து நான் எடுத்து வச்ச குப்தாவையும் கறியும் போட்டு நல்லா பரட்டி வச்சுருவேன். அப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டுருவேன், இந்த குப்தா கறியெல்லாம் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சு திருப்பி போட்டு நான் வந்து பிரியாணி ஆக்கிட்டேங்க. எப்படி குப்தாலாம் தனித்தனியாக கிடக்கு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.